இன்னைக்கு இப்போ பார்க்க போகிற செஷன். ஓகே, இது டெஸ்ட் 2, தட் இஸ் இந்தியன் பாலிட்டி டெஸ்ட் 2ஓட பார்ட் 2 டிஸ்கஷன் தான். 46ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், கொஸ்டின் நம்பர் 75 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் பார்ட் 1 ஆஃப் த டிஸ்கஷனில். இது ஸ்டார்ட் ஃப்ரம் 11th. ஓகே, ஸோ 11லேருந்து மிச்சம் இருக்கக்கூடிய 40 கொஸ்டின்ஸ். ஸோ இப்போது இந்த இதுலையும் கவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, அதே தான் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி பார்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதில் ஓரளவுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லெஜிஸ்லேச்சரில் கொஞ்சம் ஏரியாஸ் இருக்குது, அது ப்ளஸ் ஜுடிஷியரி, தட் இஸ் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இனிமேல் ஃபாலோ ஆக போகிறது. ஸோ ஒன் பை ஒன்னாக போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 11. ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். தட் இஸ் ஒரு ஆர்டராக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சஃபில் பண்ணி போடுறது. ஃபஸ்ட்டு பார்ட், தட் இஸ் பார்ட் 1 டெஸ்ட் 2ஓட டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கவராக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் பார்ட்ஸை கவர் பண்ணியிருப்போம். இதில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ 11th கொஸ்டின் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் கோரம். கோரம் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ரெக்வயர்ட் டு கண்டக்ட் ஆன் செஷன். ஓகே, ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கான்ஸ்டியூஷனில். அப்படி இருக்கா, எவ்வளோ அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ த வேர்ட் கோரம் இஸ் மென்ஷன்டு நோவேர் இன் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, அப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 100லையும் 189லையும். ஓகே, ஸோ மினிமம் கோரம் வந்து கேட்குறாங்க, டிமாண்ட் ஆஃப் தி செஷன் டு கண்டக்ட். ஓகே, ஸோ ஒரு செஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட்டட் நம்பர் வேணும் அப்படிங்கிறத நம்ம அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க, கோரம்னே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கோரம்ங்கிற வேர்டு மென்ஷன் ஆகிருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு, த கோரம் கான்ஸ்டியூட் அ மீட்டிங் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் shall be 1/10 of the total number of members of the house. ஓகே, ஸோ அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னா அதில் 1/10. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 250 இருக்கக்கூடிய ராஜ்யசபாவில் ஒரு அட்லீஸ்ட் 10ன்னு வரும்போது ஒரு 25 நாச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறது தான் கோரம் சொல்லுதா அப்படின்னா எஸ் இட் இஸ். ஓகே, ஸோ இதில் ஆர் 10 மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் லெஜிஸ்லேட்டிவ் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி 189ல் அது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் கவுன்சிலுக்கும் கொடுக்கக்கூடியது. இங்கே வந்து வெறும் 1/10 முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இட் இஸ் த டெசிஷன் ஆஃப் த பிரசிடென்ட் டு அட்ஜர்ன் தி ஹவுஸ் வென் தேர் இஸ் நோ கோரம். ஸோ கோரம் இல்லாத பட்சத்தில் பிரசிடென்ட் தான் ஹவுஸ் அட்ஜர்ன் பண்ணுவாரா அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டோட வீடியோலே சொன்னோம், சமன், ப்ரொரோக் அண்ட் டிசால்வ் அப்படிங்கிற 3 ஃபங்க்ஷனும் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோடது. அட்ஜர்ன்மெண்ட் சினடை. ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனும் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆர் ப்ரெசிடிங் ஆஃபீஸரோடது. அப்போ இந்த இடத்துல பிரசிடென்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இட்ஸ் ஹியர் ஐதர் ஸ்பீக்கர் ஆர் சேர்மன். ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஆன்சர் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் கரெக்டு. அப்போ ஒன்லி 1 தான் ஆன்சர். ஓகே, ஸோ இது 11th கொஸ்டினோட ஆன்சர். 12th கொஸ்டின் போயிடலாம். வித் ரெஃபரன்ஸ் டு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான். ஸோ கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 266, 267ல் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி வரும்போது அன்லைக் தி கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, ஓகே, ஸோ கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவும் 266ல் தான் இருக்கும். ஸோ அன்லைக் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் தி பப்ளிக் அக்கௌண்ட் ஆர் நாட் ரெக்வயர்டு ஃபார் தி அப்ரூவல் பை தி பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் வேணுமா to get a money from the public accounts of India அப்படின்னா, ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன மணி போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி ப்ராவிடென்ட் ஃபண்டு இல்லை வேறு ஏதாவது சேவிங் ஸ்கீம்ஸில் இருக்கக்கூடிய ஃபண்டு இதெல்லாம் எங்கே போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். ஓகே, அதர் தென் சார்ஜர் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்து போகிற ஃபண்டை தாண்டி மற்ற கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் எதில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் போகும். அப்படி போகக்கூடிய ஃபண்டுக்கு வெறும் யாரோட அப்ரூவல் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவோட அப்ரூவலே போதும், பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் தேவையில்லை. எது போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா போல். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃபண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் 267ல். அதுக்கும் பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் தேவை கிடையாது, வெறும் எக்ஸிக்யூட்டிவ் அப்ரூவலே போதும். அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், ஒயில் பார்லிமெண்ட் இஸ் த கஸ்டோடியன் ஆஃப் தி கன்சால்டேட்டட் ஃபண்ட், எக்ஸிக்யூட்டிவ் இஸ் தி கஸ்டோடியன் ஆஃப் தி பப்ளிக் ஃபண்டு. ஆமாவான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ பார்லிமெண்ட்டு தான் கஸ்டோடியன். ஓகே, ஸோ ஏன்னா கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நீங்கள் பணம் எடுக்கிறதா இருந்தால் பார்லிமெண்ட் அப்ரூவல் இல்லாமல் எடுக்க முடியாது. அதே மாதிரி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து நீங்கள் பணம் எடுக்கணும்னா அது எக்ஸிக்யூட்டிவோட அக்கௌண்டபிலிட்டிக்குள்ளே தான் வரும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கன்சிடர் டு பி அன் ரைட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் 1. அப்போ ஆன்சர் இஸ் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே,
ஸோ 12th பொறுத்தளவுக்கு ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாம் 13th. ஸோ 13th கொஸ்டினை பொறுத்தளவுக்கு இட்ஸ் அ மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி பேர் பேஸில் கேட்டிருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸு அதோட பர்பஸ் என்னவா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அண்ட் கிவிங் அன் அட்டென்ஷன் ஃபார் அன் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஒரு அர்ஜென்ட்டான மேட்டர் ஒன்று சொசைட்டியில் நடந்திருக்கு அப்படின்னா அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் வரணும் அப்படின்னா காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படின்னு ஒன்று இனிஷியேட் பண்ணுவாங்க. இது யூஸ்வலாக எங்கே இனிஷியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். ஸோ காலிங் அட்டென்ஷன் மோஷன் ரொம்ப முக்கியமான மோஷன்ஸ், நமக்கு ரொம்ப 4 மோஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் அட்ஜர்ன்மென்ட் மோஷன், அனதர் ஒன் இஸ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், அனதர் ஒன் இஸ் சென்ஷூர் மோஷன், அனதர் ஒன் இஸ் காலிங் அட்டென்ஷன் மோஷன். இந்த 4 மோஷனுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் அட்ஜர்ன்மென்ட் மோஷன் ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பற்றினது. சென்ஷூர் மோஷன் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்டருக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ஒரு கண்டன தீர்மானம் கொண்டு வரீங்கன்னா அது சென்ஷூர் மோஷன். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது ஸோ நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிங்கிறது. காலிங் அட்டென்ஷன் மோஷனும் பப்ளிக் அர்ஜென்ட் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்காக டிஸ்கஷன் பண்ணுறது தான். அப்போ காலிங் அட்டென்ஷன் மோஷனை வச்சு இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டு சீக் அட்டென்ஷன் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸா? எஸ் இட் இஸ். ஸோ காலிங் அட்டென்ஷன் மோஷனோட ஒரு ஸ்பெஷல் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இட் கேன் இனிஷியேட் இன் போத் லோக்சபா அஸ் வெல் அஸ் ராஜ்யசபா. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த 3 மோஷனும் எங்கே மட்டும்தான் இனிஷியேட் பண்ண முடியும்னா லோக்சபாவில் மட்டும்தான் பண்ண முடியும். எது அப்படின்னா அட்ஜர்ன்மென்ட் மோஷன், சென்ஷூர் மோஷன், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். பட் காலிங் அட்டென்ஷன் மோஷன் போத் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலையுமே பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஒரு இந்தியன் இன்னோவேஷனும் கூட. ஸோ அப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் ஃபர்ஸ்ட் பேர் கரெக்ட் தான். செகண்ட் அட்ஜர்ன்மென்ட் மோஷன். ஸோ அட்ஜர்ன்மென்ட் மோஷன் அப்படிங்கிறது டு டெர்மினேட் தி செஷன் ஆஃப் தி ஹவுஸா. ஸோ அட்ஜர்ன்மென்ட் மோஷனோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் பப்ளிக் மேட்டர்ஸுக்கு ஹவுஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதான். அன்னைக்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய செஷனை தான் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணும். தட் இஸ் டெம்பரவரியாக வித் ஹோல்ட் பண்ணுமோ தவிர அந்த செஷனை கம்ப்ளீட்டாக டெர்மினேட் பண்ணுறக்கூடிய பவர் அட்ஜர்ன்மென்ட் மோஷனுக்கு கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ப்ரிவிலேஜ் மோஷன். ஸோ ப்ரிவிலேஜ் மோஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் பை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ். ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஏதான ஒரு ப்ரிவிலேஜஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸில் சம் மிஸ்கண்டக்ட் பண்ணி அதனால ஆகக்கூடிய பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டாக இனிஷியேட் பண்ணுறது தான் ப்ரிவிலேஜ் மோஷனோ தவிர ப்ரிவிலேஜ் மோஷன் என்ன பண்ணாது அப்படின்னா ஒருத்தரோட மெம்பர்ஷிப்பை என்ன பண்ண முடியாது, டெர்மினேட் பண்ண முடியாது. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது க்ளோஷர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்ளோஷர் மோஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம பட்ஜெட்டில் பார்க்கும்போது கில்லட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒன்ஸ் அந்த க்ளோஷர் மோஷனை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டவோ இல்லை பர்டிகுலர் பில்லையோ அதுக்கப்புறம் என்னன்னா ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை, இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஓட் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ டு எண்ட் டிபேட் ஆன் தி மோஷன் ஆர் பில்லு தான் அதுக்கான ஆப்ட் மீனிங். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பேர் வந்து கரெக்டு. அப்போ ஃபர்ஸ்ட்டும் 4ம் கரெக்டு, செகண்டும் 3ம் ராங்கு. ஸோ ஆன்சர் ஃபார் தி only 2 pairs. Okay, so next question போலாம் 14th. Which of the following expenditures shall be treated as charged expenditure on the consolidated fund of India? So charged expenditure on consolidated fund of India அப்படிங்கிறது எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 112ல வருது. ஸோ ஆர்டிகல் 112 இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி annual financial statement. annual financial statementல என்ன இருக்கணும்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ரெலவெண்ட்டான ஆஸ்பெக்ட்ஸும் ரெவன்யூ ரெலவெண்ட்டான ஆஸ்பெக்ட்ஸும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மென்ஷன் பண்ணக்கூடிய ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் some sub matters are considered to be on charged consolidated fund. Charged on the consolidated fund of India means it is subject to debate but not subject to vote. அப்படி சொல்லக்கூடிய விஷயங்களில் they list some of the things. For example, first ஒன்று இருக்கான்னு பார்க்கலாம். Salary, allowance and pension payable to the CAG, that is Comptroller and Auditor General இருக்கான்னு கேட்டால் yes it is. ஸோ இது charged consolidated fund of Indiaலேருந்து எடுக்கப்படுறது தான். Salaries, allowances and pensions payable to the judges of the High Court அப்படியான்னு கேட்டால் salaries and allowances it comes from the consolidated fund of state, whereas pensions மட்டும்தான் payable to judges of the high court through from charged consolidated fund of India. அடுத்து salary, allowances and pension payable to the chairman and membership of the Union Public Service Commission இருக்கான்னு கேட்டால் yes it is, அது இருக்கு. Salaries and allowances of the chairman and deputy chairman of the Council of States இருக்கான்னு கேட்டால் இருக்கு. அதே மாதிரி salaries and allowances of the speaker and deputy speaker இருக்கான்னு கேட்டால் இருக்கு. பிரசிடென்ட்டோடது உள்ள வரும். எனி டெப்ட் சார்ஜஸ், கடன் ஏதாச்சும் கட்டணும் கவர்மெண்ட் அப்படின்னா அது சார்ஜ் கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வரும். எனி கோர்ட் ஆர்டர்ஸ் டு பே எனி பெனால்ட்டிஸ், ஸோ அப்படின்னா அதுவும் எதில் வரும், சார்ஜ் கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் வரும். ஸோ இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க எதெல்லாம் சார்ஜ் கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வரும் அப்படிங்கிறது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஸோ 1, 3 and 4. ஸோ ஆன்சர் இஸ் only 3 is the answer. ஓகே, ஸோ இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமான ஏரியா தான் இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு. அடுத்து 15th. Consider the following statement regarding Deputy Speaker of the Lok Sabha.
ஸோ டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா அப்படிங்கிறது ஸ்பீக்கர் இருப்பாங்க, டெபுட்டி ஸ்பீக்கர் இருப்பாங்க, பேனல் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோஸ் ஃபார் ப்ரிசைடிங் தி செஷன்ஸ். ஸோ ஸ்பீக்கர் இல்லை அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கர் செஷனை ப்ரிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் கொஸ்டின். ஸோ த எலெக்ஷன் டேட் ஃபார் த டெபுட்டி ஸ்பீக்கர் இஸ் டிசைடட் பை தி பிரசிடென்ட்டா அப்படியான்னு கேட்டால், ஸோ ஸ்பீக்கரோட எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறது பிரசிடென்ட் தான். ஸோ அதுபோல தான் டெபுட்டி ஸ்பீக்கருக்கு இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அங்கே ப்ரிசைடிங் ஆஃபீஸர் யாராக வந்துடுறாங்க அப்படின்னா ஸ்பீக்கராக வந்துடுறாங்க. ஸோ ஒன் ஸ்பீக்கராக வந்ததுக்கப்புறம் அவருக்கு தான் அதுக்கு பவர் வந்துடுது. அப்போது டெபுட்டி ஸ்பீக்கரோட எலெக்ஷனை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அடுத்து, as per the லோக்சபா ரூல்ஸ் a candidate for deputy speaker must be nominated from the main opposition party. ஸோ அப்படி ஏதாவது ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷனில் இருக்கா, இல்லை ஏதாச்சும் ரூல் புக்கில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எந்த ப்ரொவிஷனும் கிடையாது. அஸ் பர் த கன்வென்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்பீக்கர் போஸ்ட்டு மோஸ்ட்லி யாருக்கு போகுது அப்படின்னா ரூலிங் பார்ட்டியில் இருக்கவங்களுக்கு போகுது. டெபுட்டி ஸ்பீக்கர் மோஸ்ட்லி யாருக்கு போகுதுன்னா அப்போசிஷன் பார்ட்டியில் இருக்க போதோ தவிர அது கன்வென்ஷன் தானோ தவிர எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை அடாப்ட் பண்ண கிடையாது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் ராங். ஓகே, then whenever the speaker is absent, the deputy speaker automatically assumes the leadership of the Lok Sabha session. So deputy speaker இல்லாதப்போ ஆட்டோமேட்டிக்காக செஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்துருதான்னு கேட்டால் அதுதான் அவரோட அப்ஜெக்டிவ். பர்பஸ் ஆஃப் தட் போஸ்டே அதுதான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 3 இஸ் கரெக்ட் தான். தென் த டெபுட்டி ஸ்பீக்கர் இஸ் எலெக்டட் பை தி லோக்சபா ஃப்ரம் அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ். எஸ். ஸோ அவர் எப்படி எலெக்ட் பண்ணப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸ் தான் நான் எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ இது ஏன் கேட்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷமே கேட்டாங்க. பட் டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அதனால தான் அது கேட்டுச்சு. நெக்ஸ்ட் 16th, consider the following statement regarding committee on ethics. இதுவும் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ இதோட கமிட்டி ஆன் எத்திக்ஸை பற்றின ஒரு சின்ன பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஸோ இட் எக்ஸிஸ்ட் ஒன்லி வித்தின் தி லோக்சபா பட் ராஜ்யசபா ஹஸ் நோ சச் அ கமிட்டியா அப்படின்னா கமிட்டி ஆன் எத்திக்ஸை பொறுத்தளவுக்கு எந்த ஹவுசஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் இன் போத் ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஸோ 2 ஹவுசஸ்லேயுமே இருக்கும். மினிமம் ஸ்ட்ரென்த் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 தான். இந்த 15 மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணப்படுறாங்களா நாமினேட் பண்ணப்படுறாங்களா அப்படின்னா நாமினேட் தான் பண்ணப்படுறாங்க. யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஸோ லோக்சபாவில் மட்டும் கிடையாது, அது ராஜ்யசபாலையும் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எனி பர்சன் கேன் கம்ப்ளைண்ட். ஸோ பப்ளிக் எத்திக்ஸ் கமிட்டிகிட்ட எந்த பர்சன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மட்டும் கிடையாது, எனி பர்சன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுதான் கமிட்டி ஆன் எத்திக்ஸோட ஸ்பெஷாலிட்டியே. எனி பர்சன் கேன் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் தி இண்டிவிஜுவல் எம்பிஸ் இன் தி எத்திக்ஸ் கமிட்டி. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த எத்திக்ஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஸ்பீக்கர் முன்னாடி வைப்பாங்க. அப்போது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எனி பர்சன் கேன் சப்மிட் இட்ஸ் கம்ப்ளைண்ட். ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் கரெக்ட் தான். எனி பர்சன் கேன் ஃபைல் எ கம்ப்ளைண்ட் ஆஃப் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அன்எத்திக்கல் பிஹேவியர் வித் திஸ் கமிட்டி. ஸோ இதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பைண்டிங்கா அப்படின்னா மோஸ்ட்லி கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவுமே பைண்டிங்காக இருக்காது. எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபோசல்ஸ் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து வைப்பாங்க. பார்லிமெண்ட்டில் அந்த கமிட்டிக்கான அப்ரூவல் அந்த ரெக்கமெண்டேஷன் அப்ரூவல் கிடச்சிச்சு அப்படின்னா அது இட் டேக் இட் டு பி பாஸ்டு. அப்படி இல்லைன்னா இட் இஸ் நாட் பாஸ்டு. ஸோ ஒரு கமிட்டி கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் பைண்டிங்காக இருக்க முடியுமான்னு கேட்டால் நோ, இட் இஸ் ராங். ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்க முடியும்னா ராங்காக தான் இருக்கும். ஓகே, இட்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் நாட் பைண்டிங். ஸோ அப்போது அவசியம் இல்லை. ஓகே, ஒன்ஸ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் தான் அந்த பர்சன் என்னவாகப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெல் பண்ணப்படுறாங்க. ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட் ரெண்டுமே ராங். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி ஒன். ஓகே, next question போயிடலாம். Consider the following statement. If a legislative assembly passes a resolution requesting parliament to enact law on subjects mentioned in the state list on proclamation of national emergency on the ground of armed rebellion on proclamation of financial emergency, இந்த 3 கண்டிஷன் கொடுத்துட்றாங்க. இந்த 3 சர்க்கம்ஸ்டன்சஸ்லையும் எந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் பார்லிமெண்ட்டுக்கு லா மேக் பண்ணக்கூடிய பவர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் அ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாசஸ் அ ரெசல்யூஷன், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டிசைட் பண்ணால் ஒரு ஹவுஸில் தட் இஸ் பார்லிமெண்ட்டில் ஸ்டேட் சப்ஜெக்டில் லா மேக் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. மினிமம் 2 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினாச்சும் வேணும். தட் இஸ் இஃப் 2 or more ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாசஸ் அ ரெசல்யூஷன்னா அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்லிமெண்ட்னால ஸ்டேட் சப்ஜெக்டில் லெஜிஸ்லேச்சர் மேக் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எமர்ஜென்சி கண்டிஷன்ஸில் பண்ண முடியுமா, நேஷனல் எமர்ஜென்சி டைம் பீரியடில் ஸ்டேட் சப்ஜெக்டில் பார்லிமெண்ட் லா மேக் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். தேர்டை பொறுத்தளவுக்கு ஆன் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி எந்த ப்ரொவிஷனும் கிடையாது. ஒன் மோர் ப்ரொவிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்று பிரசிடென்ட் ரூல் அப்போ பண்ண முடியும்.
ஸோ இது போக இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் எதாவது அடாப்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஏற்றபடி என்ன பண்ண முடியும்னா லா மேக் பண்ணலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸை தவிர வேறு எப்பயும் லா மேக் பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ராங். ஏன் அப்படின்னா அது 2 ஆர் மோர் அப்படிங்கிற ஸ்டேட்னால. நேஷனல் எமர்ஜென்சியில் பாசிபிலிட்டி இருக்குது, ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சியில் பாசிபிலிட்டிஸ் கிடையாது, பிரசிடென்ட் ரூலில் இருக்கும். அப்போ 1ம் 3யும் தப்பு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி ஒன். ஓகே, ஸோ 17th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒன்லி ஒன் தான். அடுத்து 18th, வித் ரெஃபரன்ஸ் டு த ஸ்டேட்டஸ் ஆஃப் அ பில் அட் வேரியஸ் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு பில்லோட ஸ்டேட்டஸ் என்னவாகும், ஒரு ஹவுஸ் ஒரு வேளை டிசால்வ் ஆச்சுன்னா அப்படிங்கிறதான் கண்டிஷன். ஸோ இதில் என்ன கேட்குறாங்க, எ பில் பாஸ்டு பை ராஜ்யசபா பட் பெண்டிங் இன் தி லோக்சபா, எ பில் பாஸ்டு பை தி லோக்சபா பட் பெண்டிங் இன் தி ராஜ்யசபா, எ பில் ப்ரொபோஸ் பாஸ்டு பை போத் ஹவுசஸ் ஆஃப் தி லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அண்ட் பெண்டிங் ஃபார் தி பிரசிடென்ட் அசன்ட், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு பிரசிடென்ட்டோட அசன்ட்டுக்கு. எ பில் ரிட்டர்ன் டு தி பார்லிமெண்ட் பை தி பிரசிடென்ட் ஃபார் ரீகன்சிடரேஷன். இதில் எந்த கண்டிஷன்ஸில் ஒரு பில்லு லேப்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பில்லு லேப்ஸ் ஆகிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில் லோக்சபாவில் இருந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பில்லு லேப்ஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக லேப்ஸ் ஆயிரும். ஏன்னா பில்லு ஒன்ஸ் லோக்சபா டிசால்வ் ஆச்சுனாலே அந்த பில்லு லேப்ஸ் ஆயிரும். பில் பாஸ்டு பை தி லோக்சபா பட் பெண்டிங் இன் தி ராஜ்யசபானாலும் அது லேப்ஸ்டு தான். எந்த ஒரே ஒரு பில் மட்டும் லேப்ஸ் ஆகாது அப்படின்னா, ப்ரொவைடட் ஒரு பிரசிடென்ட் அசன்ட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புறதுக்கோ இல்லை ஜாயின்ட் சிட்டிங் வெயிட் பண்ணா இருக்கிறதுக்கோ ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஒரு பில் ராஜ்யசபாவில் இனிஷியேட் பண்ணி ராஜ்யசபாலே பெண்டிங்கில் இருந்தால் அந்த பில்லு எந்த சூழ்நிலையிலும் லேப்ஸ் ஆகாது. மற்றபடி ஒரு லோக்சபா அந்த லோக்சபாவோட டென்யூர் முடியுது அப்படின்னா, இப்போ 17th லோக்சபா டென்யூர் முடியுது அப்படின்னா, ஒருவேளை ஒரு பில்லு லோக்சபாவில் பெண்டிங்கில் இருக்குனாலோ இல்லை லோக்சபாவில் பாஸ் ஆகி ராஜ்யசபாவில் பெண்டிங்கில் இருக்குனாலோ அந்த பில் எல்லாமே லேப்ஸ் ஆயிரும். ராஜ்யசபாவில் ஒரு பில்லு பாஸ் ஆகி பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா, பில் பாஸ் பண்ணி பெண்டிங்கில் இருக்குன்னா அந்த பில்லு மட்டும்தான் லேப்ஸ் ஆகாது. அதை தாண்டி கண்டிஷன்ஸ் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா பெண்டிங் ஃபார் தி பிரசிடென்ட் அசன்ட். ஸோ பிரசிடென்ட் அசன்ட் 2 ஹவுஸ்லேயும் பில் பாஸ் ஆயிடுச்சு, பிரசிடென்ட்டோட அசன்ட்டுக்காக அதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பில்லு லேப்ஸ் ஆகாது. அதே மாதிரி பில்லை ரீகன்சிடரேஷனுக்காக சென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த கண்டிஷனில் என்ன ஆகாதுன்னா பில்லு லேப்ஸ் ஆகாது. ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ அப்போ 3rd 4th கரெக்டு, 1st 2nd தப்பு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Which of the following parliamentary committees was established by the government of India Act 1919? ஸோ எந்த கமிட்டி 1919 ஆக்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஆன்சர் ஃபேக்ட் தான், கமிட்டி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. ஓகே, ஸோ ரயில்வே கன்வென்ஷன் கமிட்டியை பொறுத்தளவுக்கு இட் இஸ் 1947, எஸ்டிமேட் கமிட்டியை பொறுத்தளவுக்கு இட் இஸ் 1950, கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸை பொறுத்தளவுக்கு இட் இஸ் 1964. ஓகே, ஸோ இதுதான் ஆர்டர். ஒருவேளை க்ரோனாலஜிக்கலாக அரேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா ஓகே மேபி. ஸோ அப்படி வரும்போது இதுதான் ஆர்டர். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ இஸ் தி ஆன்சர். இது ஃபேக்சுவலான கொஸ்டின் தான், எக்ஸ்பிளனேஷன்ஸ் அவசியம் இல்லை. 20th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 20th கொஸ்டின் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக அட்டார்னி ஜெனரலை பற்றின ஒரு பேசிக் கொஸ்டின் தான். ஸோ அட்டார்னி ஜெனரலை பற்றின பேசிக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி அட்டார்னி ஜெனரலை பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் எதை வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சேலரி அண்ட் அலவன்ஸை வச்சு தான். ஸோ அட்டார்னி ஜெனரலை பொறுத்தளவுக்கு அக்கார்டிங் டு தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த ரெமுனரேஷன் கம்ஸ் அண்டர் தி சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட்டா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் இஸ் ராங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே சொன்னோம், ஆர்டிகல் 112 ஓகே 112 ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கீழே விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் தி சார்ஜ் கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா பார்த்தோம். ஸோ பிரசிடென்ட்டோட சேலரி அலவன்சஸ், ஸ்பீக்கரு, டெபுட்டி ஸ்பீக்கரு, சேர்மனு, டெபுட்டி சேர்மனு, சிஏஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஸோ இவங்களோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் எல்லாமே சார்ஜ் கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வரும்னு சொல்லியிருந்தோம். அப்படி வரும்போது அந்த லிஸ்ட்டில் அட்டார்னி ஜெனரல் இருந்தாரான்னு கேட்டால் இல்லை. ஸோ ரெமுனரேஷன் அண்ட் சேலரி அண்ட் அலவன்சஸை பொறுத்தளவுக்கு யார் டிசைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் டிசைட் பண்ணுறது தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை தோ ஹி இஸ் த சீஃப் ஆஃப் லா ஆஃபீஸர் கவுண்ட்ரி ஹி இஸ் நாட் டிபார்டு ஃப்ரம் தி ப்ரைவேட் லீகல் ப்ராக்டிஸ். ஸோ லீகல் ப்ராக்டிஸ் ப்ரைவேட்டாக பண்ண முடியுமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு அட்டார்னி ஜெனரல் இஸ் நாட் ஆன் எம்ப்ளாயி ஆஃப் அ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ அப்படி போகும்போது ஸோ அவருக்கு லீகல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் மேட்டர்ஸில் பண்ண முடியுமானா பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன், கவர்மெண்ட்டு அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கு. ஸோ அதுதான். ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் கரெக்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு ராங், செகண்ட் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 ஒன்லி. நெக்ஸ்ட் போகலாம். Consider the following statement. CAG acts as a friend, philosopher and guide for Public Accounts Committee. Indian Parliament exercise control over financial administration through consultative committee of members of Parliament. ஒரு கமிட்டியை ஒன்று செக் பண்ணுறோம்.
While members of Rajya Sabha are associated with the Committee on Public Accounts and Public Undertaking, members of Committee on Estimates comes entirely from Lok Sabha one கேட்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் CAG ஆக்ட் அஸ் அ ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் அண்ட் கைட் ஃபார் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியான்னு கேட்டால் வாட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி? ஸோ பர்பஸ் ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு CAG அவங்க கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எல்லாத்தையும் ஒரு வருஷத்தில் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஆடிட்டிங் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை பிரசிடென்ட்டுக்கிட்ட கொடுப்பாருன்னு பார்த்துருக்கோம். அந்த பிரசிடென்ட் அந்த ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்டில் வைப்பார். பார்லிமெண்ட்டில் வச்ச அந்த ரிப்போர்ட்டை பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி என்ன பண்ணும்னா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எனி மிஸ் ஹேப்பனிங்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது தான் அதோட ஒர்க்கு. அப்படி பார்க்கும்போது பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கான இன்புட் மேஜராக எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CAG கிட்ட இருந்து தான் வருது. அப்போது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த இது ப்ரொவிஷன் கரெக்டாக ஆப்ட் ஆகுமான்னு கேட்டால் எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுக்கு கன்சல்டேட்டிவ் கமிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் தான் பண்ணுவோம் அப்படிவான்னு கேட்டால் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை பொறுத்தளவுக்கு மேஜராக பார்க்கக்கூடிய கமிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கமிட்டிஸ் மொத்தம் 3 தான். ஒன் இஸ் எஸ்டிமேட் கமிட்டி, அனதர் ஒன் இஸ் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, அனதர் ஒன் இஸ் பப்ளிக் அண்டர்டேக்கிங் கமிட்டி, கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். ஸோ இந்த 3 கமிட்டி தான் இருக்குது. இதை தாண்டி இன்னும் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் ஓரளவுக்கு சொல்லலாம். அதை தாண்டி இந்த கன்சல்டேட்டிவ் கமிட்டி அப்படிங்கிறது ஜஸ்ட் மியர் கன்சல்டேஷன் பண்ணுறது தான் அதோட ஒர்க்கை தவிர ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் அவங்களுக்கான ரோல் கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எஸ்டிமேட் கமிட்டி, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ், ஸோ இதோட கம்போசிஷனை தான் கேட்குறாங்க. ஸோ எஸ்டிமேட் கமிட்டியை பொறுத்தளவுக்கு 30 or 31. ஓகே. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியை பொறுத்தளவுக்கு 22, கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸை பொறுத்தளவுக்கு 22 தான். ஸோ இதில் எங்கேருந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரம் லோக்சபா மட்டும்தான். இதில் போத் லோக்சபா அஸ் வெல் அஸ் ராஜ்யசபா. ஸோ லோக்சபாவில் ஒரு 17, ராஜ்யசபாவில் ஒரு 5, 22 இங்கேயும் லோக்சபாவில் ஒரு 17, ராஜ்யசபாவில் ஒரு 5. ஸோ இதில் யூனிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் 3க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் வில் நாட் பி a member ஆஃப் ஆல் 3 கமிட்டிஸ். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்லையும் ராஜ்யசபாவோட ரெப்ரசன்டேஷன் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. யார் மட்டும்தான் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் கமிட்டியில் மட்டும்தான் லோக்சபாவோட ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான் இருக்குது. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் only 2. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். It is the duty of the president to present annual financial statement in both houses of the parliament. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆர்டிகல் 121 it states that president has to submit a report of annual financial statement in both houses of the parliament தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். Constitution of India mandates all expenditure and revenue needs parliamentary approval. So objective of submitting an annual financial statement in the parliament is nothing but to get an approval from the parliament தான். Because no taxation can be without representation அப்படிங்கிறது அதோட அப்ஜெக்டிவ். ஸோ அப்போ அந்த கண்டிஷனில் வரும்போது எந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தாலும் ரெவன்யூவாக இருந்தாலும் அந்த பார்லிமெண்ட்ரியோட அப்ரூவல் தேவைப்படுது. அப்போ எக்ஸ்ப்ளனேஷன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷனாக கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் A. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். Consider the following statement. The principle of collective responsibility means that all ministers in the state jointly responsible to the legislative assembly of the state. So council of ministers are collectively responsible to the house of the people னு சொல்லலாம். council of ministers are collectively responsible to the legislative assembly னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ இங்கே collective responsibility இருக்கான்னு கேட்டால் எஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா டு த மினிஸ்டர்ஸ் அப்படியான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட். ஸோ லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷனில், இந்தியன் பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில் லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, வேற கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Consider the following statement. The constitution facilitated the appointment of same person as a governor for 2 or more states. So அந்த ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. ஏன்னா ஆர்டிகல் 161 ஈச் ஸ்டேட் மஸ்ட் ஹேவ் ஒன் கவர்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கவர்னர் 2 or more ஸ்டேட்ஸ்க்கு கவர்னராக இருக்க முடியுமான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அமெரிக்கன் மாடல் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை தான் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் இது ஃபேக்ட். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் ஆன்சர் கனடியன் மாடல் தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கிறது கவர்னர் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. டு பி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் எனி பர்சன் எ பர்சன் ஷுட் பி அட்லீஸ்ட் 30 years. ஸோ ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறது
ஒருவேளை நீங்கள் எம்எல்ஏவா இருந்தாலும் இல்லை எம்எல்சியாக இருந்தோ நீங்கள் என்ன வாங்கலாம்னா சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். அப்படி ஆகும்போது எம்எல்ஏ ஆகிறதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எம்எல்சியாக இருக்கணும் அப்படின்னா 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஷுட் பின்னு வருது. ஷுட் பி அட்லீஸ்ட் 30 இயர்ஸான்னு கேட்டால் இல்லை, 25 இயர்ஸ்லேயே ஒருத்தர் என்ன வாங்க முடியும்னா சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கான தகுதி இருக்குது. ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி ஒன் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். The governor can withdraw an ordinance only on the advice of the council of ministers. அப்படியா, headed by chief minister ன்னு கேட்டால் எஸ். ஓகே, ஸோ council of ministers with the chief minister who has to aid and advise to the governor of the state அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன். அப்போது சம் ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ் தான் டிஸ்கிரிஷனரி மேட்டராக இருக்குமோ தவிர ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரில் வேறு கவர்னரோட டிஸ்கிரிஷனரி பவருங்கிறது இட் இஸ் நாட் அப் டு தி மார்க். ஓகே, ஸோ இங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸோட தான் ஒரு ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் கரெக்ட் தான். கவர்னர் ஆர்டினன்ஸ் விச் இஸ் ரெபக்னன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லா மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்சென்ஸ் ஒரு ஆர்டினன்ஸ் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஒரு கவர்னருக்கு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அப்படி ஆர்டினன்ஸ் மேக் பண்ணுறதுல எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் பண்ணலாம், கன்கரண்ட் லிஸ்ட்டில் பண்ணலாம். ஸோ அப்படி கன்கரண்ட் லிஸ்ட்டில் பண்ணுறதா இருந்தால் ப்ரொவைடட் ஒருவேளை பிரசிடென்ட்டும் பார்லிமெண்ட்டும் அதே ஆக்டில் ஒரு லா மேக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீட்டை எடுத்துக்கோங்க. ஸோ நீட்டை பொறுத்தளவுக்கு இட் இஸ் இன் கன்கரண்ட் லிஸ்ட் எஜுகேஷன். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, டு கெட் ஆன் மெடிக்கல் சீட் கம்பல்சரி எக்ஸாம் ஃபார் நீட் இஸ் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அதுலேருந்து எங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு ஆர்டினன்ஸ் ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணலாம். பட் ப்ரொவைடட் பிரசிடென்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் ஒரு ஆர்டினன்ஸை கவர்னர்னால அந்த மேட்டரில் மேக் பண்ண முடியாது. அதுதான் இங்கே சொல்லப்படுது. கவர்னன்ஸ் ஆர்டினன்ஸ் இஸ் விச் இஸ் ரெபக்னன்ட் டு ஏ யூனியன் லா. ஸோ யூனியன் லா கன்கரண்ட் லா. ஓகே, ஸோ யூனியன் லா அப்படிங்கிறது லா மேக் பண்ணுறது தான். ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் பிரசிடென்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ப்ரொவைடட் ஒரு லா மேக் பண்ணக்கூடிய ப்ரொவிஷனில் கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஒரு லா பார்லிமெண்ட் மேக் பண்ணியிருக்கனாலோ இல்லை ஒரு லா ஆல்ரெடி இருக்குன்னாலோ அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனில் கவர்னர் ஆர்டினன்ஸ் மேக் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு பிரசிடென்ட்டோட அப்ரூவலோட தான் பண்ணி ஆகணும், இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போத் 1 and 2. அடுத்த கொஸ்டின் போகலாம். 96. Consider the following statements. According to the Constitution of India, the governor hold the term for 5 years. கவர்னரோட டேர்ம் அண்ட் டென்யூரை தான் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்னரோட டேர்ம் அப்படிங்கிறது 5 இயர்ஸான்னு கேட்டால் எஸ் இட் இஸ் 5 இயர்ஸ் தான் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு. ப்ரொவைடட் இன் த மீன் டைம் ஹீ கேன் ரெசிக்னேஷன் கிவ் ஆன் ரெசிக்னேஷன் டு தி பிரசிடென்ட். அதை தாண்டி ரிமூவல் கிரவுண்ட் ஏதாச்சும் இருக்கா ஃபார் தி கவர்னர் ரிமூவலான்னு கேட்டால் நோ இட் இஸ். ஸோ கவர்னரோட ரிமூவலை பொறுத்தளவுக்கு அவரோட டென்யூரை பொறுத்தளவுக்கு ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் தான். ஸோ இருந்தாலும் டேர்ம் டென்யூர் 5 வருஷம் இருக்குது. இதுக்கிடையில் அவர் ரெசைன் பண்ணிட்டு போகணுன்னா போகலாம், இல்லை அப்படின்னா ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட்டோட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்டிஷன் தான். ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் அந்த இடத்துல அவரோட அத்தாரிட்டி தான் அது. நோ ரிமூவல் கிரவுண்ட் ஃபார் கவர்னர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். த ஓத் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் இஸ் அட்மினிஸ்ட்ரேட் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா அப்படின்னு கேட்டால், ஸோ கவர்னரோட ஓத் தட் இஸ் பதவி பிரமாணம் யார் முன்னாடி எடுக்கிறதா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இருக்கும், இல்லை எனி அதர் ஜட்ஜஸ் அப்பாயிண்டட் பை தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் தான். ஸோ கண்டிப்பாக என்னவா இருக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டாக இருக்க முடியாது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் B2. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் suggest that procedure for consulting chief minister in the appointment of state governor should be prescribed in the constitution itself. ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன்லேயே இதை இன்க்ளூட் பண்ணணும். எப்படின்னா ஒரு கவர்னரை ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிஃபோர் அப்பாயின்மெண்ட் ஒரு தடவை சீஃப் மினிஸ்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொவிஷன் எதுலேருந்து கொடுத்துருப்பாங்க ரெக்கமெண்டேஷன்னா சர்க்காரியா கமிட்டி ரெக்கமெண்டேஷன் தான். இது ஃபேக்சுவல் தான். ஓகே, அடுத்து இன் விச் கேஸ் எ ஜாயிண்ட் செஷன் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இஸ் கன்வீன்டு பை தி பிரசிடென்ட். ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜாயிண்ட் சிட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் சார் சொல்லுங்கள். அது என் கையில் வரலையா சார், நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன்.
அவங்க நம்ம ஓ அந்த லெட்டர் கேட்குறீங்க. ஓகே ஓகே 4 லெட்டர். ஓகே ஓகே அது என்கிட்ட தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். அது இப்போ நான் கிளாஸில் இருக்கேனே சார், முடிச்சுட்டு அனுப்பவா? ம் சரி ஓகே. ஸோ பார்க்கலாம். இன் விச் கேஸ் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இஸ் கன்வீன்டு பை தி பிரசிடென்ட். ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜாயிண்ட் சிட்டிங் அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கன்வீன் பண்ணுறது பிரசிடென்ட் தான். ஓகே, ஹூ கேன் கன்வீன் தி ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னா பிரசிடென்ட் தான். என்ன மாதிரி சுச்சுவேஷன்னா, ஒரு லோக்சபாலேருந்து ஒரு பில் ராஜ்யசபாவுக்கு போகுது. ராஜ்யசபா ஒரு வேளை ஒரு ஆர்டினரி பில்ல இருந்தால் அந்த பில்ல இன்கேஸ் எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துலையோ, இல்லை ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்புகிறாங்கங்கிற பட்சத்துலையோ, ஒரு லோக்சபாவோ ராஜ்யசபாவோ ரெண்டுல யார் வேணாலும் என்ன பண்ணலாம்னா ஜாயிண்ட் சிட்டிங் இனிஷியேட் பண்ணலாம். மெஜாரிட்டி யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் சிட்டிங்கை பொறுத்தளவுக்கு லோக்சபாவுக்கு தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஜாயிண்ட் சிட்டிங் லோக்சபா தான் இனிஷியேட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜாயிண்ட் சிட்டிங் வரும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ வென் அ ஃபினான்ஸ் பில் இஸ் பாஸ்ட் பை தி லோக்சபா அண்ட் ராஜ்யசபா வித் 2/3 ஆஃப் மெஜாரிட்டி. ஸோ இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏ இஸ் நாட் த ரைட் ஆன்சர். இம்பீச்மெண்ட்ல ஜாயிண்ட் சிட்டிங் வருமானு கேட்டால் வராது. மேக்ஸிமம் இப்போ பில் ஹேஸ் பாஸ்ட் பை ஒன் ஹவுஸ் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் டு தி அதர் ஹவுஸ் and by the other house is considered to be the most appropriate answer. So C is the answer, D wrong. Okay, so joint sitting பொறுத்தளவுக்கு just basics பார்த்து வச்சுக்கோங்க போதும், more than enough. அடுத்து consider the following statement with respect to discretionary power of the governor. So கவர்னரோட discretionary power தான் கேட்குறாங்க. ஸோ அது எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கும்? தட் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டரோட அட்வைசர்ஸை தாண்டியும் அவரால் சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு தான் கேட்குறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் he or she can ask information from chief minister regarding the administration and legislative matters of the state. இது கான்ஸ்டியூஷனலி இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் தான். இந்த இடத்துல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டரோட அட்வைசர்ஸ் தேவையான்னு கேட்டால் இல்லை. ஆன் இஸ் ஓன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸில் என்ன போய்கிட்டு இருக்குங்கிறத கவர்னரை இனிஷியேட் பண்ண முடியும். அது ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த கவர்னர் தான். He or she can reserve a bill for the consideration of the president. Yes. ஓகே, ஸோ இந்த இடத்துல அவர் யாரோட ஒப்பீனியன் கேட்க தேவையில்லை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஒப்பீனியன்ஸ் தேவையில்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல இது டிஸ்கிரிஷனரி பவராக தான் மாறுது. He or she can impose president rule. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஓகே, ஸோ இந்த இடத்துல பிரசிடென்ட் ரூல் கொஸ்டினில் உங்களுக்கு மாறி இருக்கும். ஸோ he or she can impose president rule with consultation of the president. ஸோ கன்சல்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. கவர்னருக்கு பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணுறதுக்கான பவர் யார்ட்டு இருக்குன்னா பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்குது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி இட் இஸ் ராங். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் only 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போ. 100th. Okay, consider the following statement. The constitution specifies that speaker should be elected within 6 months from the formation of new government. So ஸ்பீக்கரோட எலெக்ஷனை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு யார் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் தட் ஹவுஸ் தான். தட் இஸ் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் ஸ்பீக்கரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணுவாங்க. எலெக்ஷன் டேட் யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ யார் எலெக்ட் பண்ணுறதுக்கான செஷனை கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ப்ரோடம் ஸ்பீக்கர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ஸ்பீக்கரை எலெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வித்தின் 6 monthsக்குள்ளே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ப்ரொவிஷன் எதுவும் கான்ஸ்டியூஷனில் இல்லை. அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிற ப்ரொவிஷன் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எனி டேர்ம் அண்ட் டைம் டியூரேஷன் இருக்கா டு அப்பாயிண்ட் த ஸ்பீக்கர் அப்படின்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட். அடுத்து, இந்த லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் த பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் ரெஸ்பெக்ட்லி செட் த டேட் ஃபார் தி எலெக்ஷன் ஆஃப் தி ஸ்பீக்கர். லோக்சபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் பிரசிடென்ட்டும் கவர்னரும் தான் எலெக்ஷன் ஆஃப் த ஸ்பீக்கரை டிசைட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸ்பீக்கரோட எலெக்ஷன் டேட்டை கவர்னரோ இல்லை பிரசிடென்ட்டோ பண்ணுவாங்க. டெபுட்டி ஸ்பீக்கர் அவங்களோட எலெக்ஷனை டேட்டை ஸ்பீக்கரும் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கரெக்டு தான். இந்த லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பொறுத்தளவுக்கு பிரசிடென்ட்டும் கவர்னரும் தான் அந்தந்த இடத்துல ஸ்பீக்கரோட எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கரெக்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் 2 only. ஓகே, அடுத்து 86. ஸோ 86 பொறுத்தளவுக்கு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ப்ரெசைடிங் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை வச்சு கொஸ்டின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் எலெக்டட் பை தி மெம்பர் ஆஃப் தி அசம்பிளியான்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டினில் கேட்டேன், சொன்னேன் எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். த சேர்மன் ஆஃப் அ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இஸ் அப்பாயிண்டட் பை தி கவர்னரா. ஸோ சேர்மன் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய எலெக்டட் தான். ஓகே, அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் அவர் எலெக்ட் பண்ணுவாங்களே தவிர கவர்னர் அப்பாயிண்ட் பண்ண மாட்டார். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் த கேஸ்டிங் ஓட் இன் கேஸ் ஆஃப் டை. ஓகே, ஸோ கேஸ்டிங் ஓட் அப்படிங்கிறது இன் கேஸ் ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஹவுஸில், ஸோ 10 மெம்பர்ஸ் ஒரு பில்லை
ஓகேன்னு சொல்கிறாங்க, 10 மெம்பர்ஸ் நாட் ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு டிசைட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு இருக்கக்கூடிய ப்ரிசைடிங் ஆஃபீஸர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் எஸ்ன்னு சொல்லலாம், நோன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும்தான் கேஸ்டிங் ஓட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் டை ஆகும்போது ஸ்பீக்கருக்கோ இல்லை சேர்மனுக்கோ பவர் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஃபார் போத் ஹவுசஸ்க்கு கேஸ்டிங் ஓட் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். அடுத்து the ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேன் கன்டினியூ இன் ஆஃபீஸ் ஈவன் ஆஃப்டர் த டிசொல்யூஷன் ஆஃப் தி அசம்பிளி. இதே கண்டிஷன் நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம். எஸ், ஒரு ஸ்பீக்கர் ஒன்ஸ் ஹவுஸ் டிசால்வ் ஆனாலும் அடுத்த டேர்மோட ஃபர்ஸ்ட் செஷனில் அவர் தான் ஸ்பீக்கராக இருப்பார். அவர் ப்ரோட்டோம் ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ணுவார், ப்ரோட்டோம் ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ணுவார். ஸோ அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேன் கன்டினியூ இன் ஆஃபீஸ் தான் ஈவன் ஆஃப்டர் டிசொல்யூஷன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ராங். ஆன்சர் இஸ் 1, 3 and 4. Okay. Next question போலாம். Consider the following statement. A motion to suspend any MP from both houses of the parliament require an ordinary majority. So ordinary majority அப்படிங்கிறது nothing but half of the state. Okay, so half of the members present and voting. So more than 50% of the members present and voting அப்படிங்கிறது தான் ordinary majority. Effective majorityங்கிறது the then members present and voting. அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது 50% ஆஃப் தி ஹவுஸ். ஓகே, டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஹவுஸ் இருக்கும். ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து 2/3 ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ், அது வந்து பிரசிடென்ட்டோட ரிமூவ் ஆகும். ஸோ அந்த க்ரைட்டீரியாஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு எம்பியை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மோர் தென் ஆர்டினரி மெஜாரிட்டி என்னப்பான்னு கேட்டால் ஆர்டினரி மெஜாரிட்டினாலும் சிம்பிள் மெஜாரிட்டினாலும் ஒன்று தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். த கிரவுண்ட் ஃபார் சஸ்பென்ஷன் ஆஃப் எம்பி வர் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷனா. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அன்சவுண்ட் மைண்டு, whether he give up the citizen of India, இதெல்லாம் கண்டிஷன்ஸ் பார்த்து டிஸ்குவாலிஃபிகேஷன். பட் வேற சஸ்பென்ஷனுக்கு கிரவுண்ட்ஸ் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கா கான்ஸ்டியூஷனில் அப்படின்னா இல்லை, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. The Ministry of Parliamentary Affairs considers matters for procedure and conduct of business in the house. So business in the house பொறுத்தளவுக்கு Ministry of Parliamentary Affairs ஆன்னு கேட்டால் இல்லை. ஸோ இதுக்கு வந்து Ministry of Parliamentary Affairs பதிலாக ரூல்ஸ் கமிட்டி. ஓகே, ஸோ ரூல்ஸ் கமிட்டி தான் இட் கன்சிடர்ஸ் தி மேட்டர் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன் தி ஹவுஸை தவிர Ministry of Parliamentary Affairs இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ ரூல்ஸ் கமிட்டி தான் இதோட இது. ஓகே, அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் பிகாஸ் சஸ்பென்ஷன் ஆஃப் எம்பிஸ் எங்கேயும் மென்ஷன் பண்ண கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் கிடையாது, ரூல்ஸ் கமிட்டி தான். ஸோ செகண்டும் தேர்டும் தப்பு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider the following statement regarding the formation of legislative council in an Indian state. So legislative council ஃபார்ம் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது எப்படி ஒரு லோக்சபா ராஜ்யசபா இருக்கோ அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டில் அப்பர் ஹவுஸாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை சொல்லுவோம், லோயர் ஹவுஸாக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை சொல்லுவோம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் யார் இனிஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்ன பண்ணுறதா இருக்கும்னா இனிஷியேட் பண்ணி அதுக்கான மெஜாரிட்டியோட அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபார்ம் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ் பாயிண்ட் யார் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தான் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்ன மாதிரி மெஜாரிட்டி தேவைப்படும் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஸோ பர்டிகுலர் திஸ் டைப் ஆஃப் மெஜாரிட்டி. இது யூஸ்வலாக ஆர்டிகல் 368க்கு ஆனால் மெஜாரிட்டி தான் பார்லிமெண்ட்டில். அதே மெஜாரிட்டியை தான் எங்கே டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணுறதுக்கான மெஜாரிட்டியாக கேட்குறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் பை மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் இன் கன்சர்ன் ஸ்டேட் அசம்பிளியான்னு கரெக்டாக எஸ் இட் இஸ். ஸோ இதுக்கப்புறம் ஒன்ஸ் யாமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ ஃபார்ம் பண்ணிக்கலாமா அவங்களே இண்டிவிஜுவலான்னு கேட்டால் பண்ண முடியாது. அதுக்கு யாரோட அப்ரூவல் தேவைன்னா பார்லிமெண்ட்ரியோட அப்ரூவல் தேவை. ஸோ அதை தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணுறோம். பார்லிமெண்ட் அப்ரூவல் நெசசரியா? எஸ், கம்பல்சரிலி இட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் அன் டு ஃபார்ம் ஆன் ஃபார்மேஷன் அஸ் வெல் அஸ் அபாலிஷன் பண்ண முடியுமா? ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிரியேட் பண்ணணுமா? அது பண்ண முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேணாம்னு டிசைட் பண்ணால் அதுக்கான ப்ரொவிஷனும் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். அதையும் யார் தான் இனிஷியேட் பண்ணணும்? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் இனிஷியேட் பண்ணணும். அதுக்கும் யாரோட அப்ரூவல் வேணும்? பார்லிமெண்ட்ரியோட அப்ரூவல் வேணும். அப்போது ஃபார்மேஷனுக்கும் அபாலிஷன் ரெண்டுக்குமே பார்லிமெண்ட்ரியோட அப்ரூவல் தேவை. அப்போ ஃபார்மேஷன் பண்ண முடியும் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அபாலிஷ் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் யாருக்கு இருக்குது அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு இருக்குது. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஒன்ஸ் ஃபார்ம் முடியும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கேனாட் பி அபாலிஷன் கேட்டால் தட் இஸ் ராங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் பி ஒன்லி 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம்.
Consider the following statement regarding the privileges of the state legislature in India. So, state legislature privileges பத்தி கேக்குறாங்க. So, state legislature the authority to punish individual for the contempt of the house. So, ஒரு contempt of the house அப்படிங்கிறது எப்படி contempt of the court இருக்கோ அதே மாதிரி contempt of the house இருக்கு. Provided privilege of the parliament மாதிரியே privilege of the state legislature இருக்கு. அங்கேயும் individual privilege இருக்கு, collective privilege இருக்கு. collective privilege அப்படிங்கிறது பார்லிமெண்ட் எப்படி பவர் இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ப்ரொவைடட் ஒருவேளை ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அதோட ப்ரிவிலேஜ் அதோட வரம்பை மீறும் போது அந்த கன்சர்ன் பர்சனை பனிஷ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். The privilege of state legislature are explicitly enumerated in the Indian Constitution. அப்படி எது எக்ஸ்பிளிசிட்டா சொல்லப்பட்டிருக்கா அப்படியான்னு கேட்டால் அப்படி எந்த விதமான ப்ரிவிலேஜஸ் எதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணப்படாது. மோஸ்ட்லி கான்ஸ்டியூஷனில் எதையும் டிஃபைன் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க, மென்ஷன் பண்ணியிருக்கிறது டு அன் எக்ஸ்டென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த என்யூமரேட்டட் எக்ஸ்பிளிசிட்லி டிஃபைன்டு ஸோ அந்த மாதிரி இருந்தாலே அந்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் ராங்காக தான் இருக்க முடியும். ஸோ எக்ஸ்பிளிசிட்லி என்யூமரேட்டடான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட். State legislature can regulate their own procedure and conduct. பண்ண முடியுமா? Yes, it is. They can have their own rules of procedure. By means of that, they can regulate their state legislative affairs. So, third statement correct தான். Member of state legislature enjoy immunity from legal proceedings for their speeches and votes in the house. இது சேம் அப்படி டிட்டோ தான். ஒரு பிரசிடென்ட் ஒரு பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிஸ்க்கு என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ப்ரிவிலேஜஸ் இருக்கோ அதே அளவுக்கான ப்ரிவிலேஜஸ் தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளிலையும் இருக்கும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஃபோர்த்தும் கரெக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட், தேர்டு, ஃபோர்த் மூணுமே கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 3 இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். According to the Constitution of India, which one of the following is mandated to present in the Parliament? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியாச்சு. இந்தியான்னு சொல்லிட்டு எதெல்லாம் மேண்டேட் டு பிரசன்ட் இன் தி பார்லிமெண்ட்னு கேட்குறோம். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சொல்கிறபடி அப்படி பார்க்கும்போது டிமாண்ட் ஃபார் கிராண்ட் எஸ், அது கண்டிப்பாக பிரசன்ட் அப்ரூவல் வாங்கி தான் ஆகணும் பார்லிமெண்ட்டுக்கிட்ட. அப்ராப்ரேஷன் பில் அதுவும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும். இந்த ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட், மீடியம் டேர்ம் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரேம்வொர்க், ஃபினான்ஸ் பில் இது மூணுமே பார்லிமெண்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ணி தான் ஆகணும். பட் ப்ரொவைடட் இட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வேரஸ் இட் இஸ் மென்ஷன்ட் இன் தி FRBM ஆக்ட். ஸோ ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் தான் இந்த ப்ரொவிஷன் இருக்கோ தவிர கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கிடையாது. ஸோ third, fourth, fifth தப்பு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 2. தென் ஒன் மோர் திங் இஸ் ஃபினான்ஸ் பில். ஸோ ஃபினான்ஸ் பில்லும் பண்ணி தான் ஆகணும். இந்த ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட்டும் மீடியம் டேர்ம் ஃப்ரேம் ஒர்க் இது ரெண்டும் மட்டும் கவர் ஆகாது. மித்தபடி ஃபினான்ஸ் பில்லாக இருக்கட்டும், அப்ராப்ரேஷன் பில்லாக இருக்கட்டும், டிமாண்ட் ஃபார் கிராண்டாக இருக்கட்டும், மூணுமே யூ ஹாவ் டு கெட் ஆன் பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் தான். ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 and 5. ஓகே, B is the answer. Next problem. With reference to the judges appointment in the Supreme Court, consider the following statement. Okay, so இப்போ ஓரளவுக்கு எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சாச்சு, லெஜிஸ்லேச்சர் முடிச்சாச்சு, இப்போ கொஞ்சம் ஜுடிஷியரி பார்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஜுடிஷியரியை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறோம்? The Chief Justice of India can request a judge of a high court as an ad hoc judge of Supreme Court for a temporary period when there is lack of quorum. So lack of quorumங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 31 சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த நம்பர் இல்லாத பட்சத்தில் கேஸ் ஆஃப் பெண்டன்சி ஆஃப் கேசஸ் அதிகமாகிக்கிட்டு இருக்குனாலோ இல்லை ஸ்பீடாக ஒரு ஜட்மெண்ட்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு ஜட்ஜ் ஆஃப் த ஹை கோர்ட்டை அஸ் அன் அட்ஹாக் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டாக பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும் ஃபார் அ டெம்பரரி பீரியட். அதுக்கான ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். அதே ப்ரொவிஷன் மாதிரியே பிரசிடென்ட் கேன் ரெக்வஸ்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் தி ஹை கோர்ட் டு ஆக்ட் அஸ் அ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஃபார் அ டெம்பரரி பீரியடா அப்படின்னு கேட்டால் இதுக்கான ப்ரொவிஷனும் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஆனால் இதை யார் ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் பண்ணணும் இன் கன்சல்டேஷன் வித் பிரசிடென்ட். ஓகே, ஸோ பிரசிடென்ட்டோட கன்சல்டேஷனோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் ரெக்வஸ்ட் பண்ண முடியுமோ தவிர இங்கே மாதிரியே தான் இங்கேயும் வேற சிஜிஐ தான் பண்ண முடியுமோ தவிர பிரசிடென்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் ராங். While the Chief Justice of India is appointed by the President, okay. Other judges of the Supreme Court are appointed by the Chief Justice of India. One keta, no, it is not. Any judges of the Supreme Court, including Chief Justice of Supreme Court, okay, High Court judges are irundalo, they are appointed by the President தானோ தவிர other judges of the Supreme Court யார் அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க, Chief Justice of India பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 only தான். பேசிக்காக இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் தீஸ் ஏரியாஸ். ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், ஆக்டிங் ஜட்ஜஸ், இவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை கொஞ்சம் ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே,
37. Consider the following statement with reference to judges of the High Court. So, judges of the High Court பத்தி பார்க்கலாம். So, the Constitution has not prescribed a minimum age for the appointment as a judge of High Court. So, Constitution எதுவும் minimum age prescribe பண்ணலையா அப்படின்னா yes it is not. High Court judges பொறுத்தளவுக்கு அவங்களுக்கான qualification first he should be a citizen of India. Second 10 years of judicial officer இருக்கணும், ஆஃபீஸராக இருந்திருக்கணும். 10 years High Courtல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இதை தாண்டி their age should not be more than 62 years. ஸோ அப்போ 62 இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்கக்கூடாதோ தவிர ஒரு மினிமம் ஏஜ் செட் பண்ண கிடையாது. ஸோ இந்த ஏஜுக்கு அப்புறம் தான் இவங்கனால எலிஜிபிள் அப்படின்னு இல்லை. 62 இயர்ஸ்க்கு இல்லாமல் மேலே இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் கண்டிஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் த கான்ஸ்டியூஷன் ஹஸ் நாட் பிரிஸ்கிரைப்ட் மினிமம் ஏஜ் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் கரெக்டான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். லைக் சுப்ரீம் கோர்ட் த கான்ஸ்டியூஷன் மேக்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட். ஸோ ஒரு ஹை கோர்ட்டோட அப்பாயின்மெண்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்டுக்கும் குவாலிஃபிகேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்டோட குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்க முடியும்? அங்கேயும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, எஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அங்கே ஒரு 5 years ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், சரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 10 years ஹை கோர்ட்டில் நீங்கள் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஆத்தரைஸ் பண்ணப்பட்டிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை எலிஜிபிள் ஃபார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஸோ அதே மாதிரி கண்டிஷன் அதில் டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் அதே மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்டுக்கும் அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. ஏன்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டு க்ரைட்டீரியா தான். ஒன்று 10 years ஜுடிஷியல் ஆஃபீஸராக இருக்கணும், இல்லை 10 years ஹைகோர்ட்டில் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது 2 கண்டிஷன் தான். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் ராங். The president cannot appoint a duly qualified person as an acting judge of high court. The president can appoint. So president appoint பண்ண முடியுமா ஒரு duly qualified person as an acting judge of high court ஆன்னு கேட்டால் yes it is. ஸோ பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரைக்கும் அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் only 2. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் கம்ஸ் அண்டர் த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்? இது கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் எதுவாக இருக்க முடியும், ரிட் எதுவாக இருக்க முடியும், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம ரிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு கொஸ்டினாக வச்சுட்டோம், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினில் வச்சுட்டோம், இப்போது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனை வச்சு. ஓகே, ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 121ல் ஸோ dispute arising out of any treaty or agreement. So original jurisdiction of the constitution எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நத்திங் பட் இட் இஸ் அன் கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அப்படி வரும்போது சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் ஏதாச்சும் இஷ்யூஸ் வரும்போது ஓகே, ஸோ இன் பிட்வீன் 1 or 2 states ஆர் இன் பிட்வீன் சென்டர் அண்டு ஸ்டேட், ஸோ இந்த மாதிரி சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் இன்கேஸ் எனி டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா அதை டைரெக்டாக யாரை அப்ரோச் பண்ண முடியும்னா சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ண முடியும். அதுதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறது. ஸோ அப்போ ஒரு டிஸ்பியூட்டில் ஒரு ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட்லாம் இட்ஸ் நாட் கம்ஸ் அண்டர் தி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். மேட்டர்ஸ் ரெஃபர் டு தி ஃபினான்ஸ் கமிஷன், நோ இட் இஸ் நாட். டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி சென்டர் அண்ட் 1 or more ஸ்டேட்ஸ், எஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்டர் ஸ்டேட் ரிலேஷனுக்குள்ளே தான் இது கவர் ஆகுது. ரெக்கவரி ஆஃப் டேமேஜஸ் பை ஸ்டேட் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட், ரெக்கவரி ஆஃப் டேமேஜஸ் பை ஸ்டேட் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட், நோ இட் இஸ் நாட். டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி 2 or more ஸ்டேட்ஸ், இட் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஸோ ஃபஸ்ட்டு கிடையாது, செகண்ட் கிடையாது, ஃபோர்த்து கிடையாது, தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் மட்டும்தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் பி 3 and 5 தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு தி கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். ஸோ கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டை வச்சு கொஸ்டின் ஏற்கனவே ஒரு கேட்டிருக்காங்க. ஸோ அதை ரெலவெண்ட்டாக தான் கேட்டிருக்கு. ஓகே, ஸோ த டேர்ம் ஆஃப் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ், கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பொறுத்தளவுக்கு கோர்ட் ஆஃப் ரெக்கார்டில் in case if they are violating the provisions it can attract contempt of court. இருக்கான்னு கேட்டால் contempt of courtக்கான provision இருக்கு. Civil contempt means provided one second the term contempt of court. Okay, so contempt of courtங்கிற term என்னவாகப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணப்பட கிடையாது. ஸோ எது மென்ஷன் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா contempt of courtங்கிறது கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரொவிஷனாக இருக்குமோ தவிர contempt of court அப்படிங்கிற ஒரு வேர்டு அங்கே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் சிவில் கோர்ட் contempt of civil contempt means willful disobedience to any judgment, order, writ or other process of court ஆன்னு கேட்டால் எஸ் இட் இஸ். கிரிமினல் கண்டெம்ப்டை பொறுத்தளவுக்கு சேம் ஸ்டேட்மெண்ட் என்னமோ ஒன்று தான், ஒன்றும் சஃபில் பண்ண கிடையாது, ரெண்டுமே அஸ் இட் இஸ் அப்படியே தான். சிவில் கண்டெம்ப்ட்னா இதுதான் மீனிங், கிரிமினல் கண்டெம்ப்ட்னா இதுதான் மீனிங். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் only 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம்.
Consider the following statement with respect to Article 142. Complete justice ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடியே வந்திருக்க ஒரு கொஸ்டின். ஸோ இந்த தடவையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ லைக் ஜுடிஷியல் ரிவ்யூ போத் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஹவ் பீன் enforced for the discretionary power to do complete justice. ஸோ ஆர்டிகல் 142 எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது, ஹை கோர்ட்டுக்கும் அதே மாதிரி ஒரு பவர் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஓகே, ஸோ ஆர்டிகல் 142 இட் இஸ் ஒரிஜினலி ரெஸ்ட் வித் தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கோ தவிர ஹை கோர்ட்டுக்கு அந்த மாதிரி பவர் கிடையாது. ஸோ ஹை கோர்ட்டை பொறுத்தளவுக்கு தேர் இஸ் நோ provision for exercising complete justice. So first statement is wrong. Since independence, no verdict has been given in any case under its provision. No, recently there are so many cases where Article 142 was used. Okay, so Parliamentary case in Article 142 use பண்ணிருக்காங்க. Recent on the judgments Article 142 provisions use பண்ணிருக்காங்க. So second statement பொறுத்தளவுக்கு it is wrong. Okay, so first statement ஏன் தப்பு அப்படின்னா ஹை கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 142 எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தட் இஸ் கம்ப்ளீட் ஜஸ்டிஸை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. அட் த சேம் டைம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கான்னு கேட்டால் ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கு பை எக்ஸசைசிங் ஆர்டிகல் 142. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் நெய்தர் ஒன் நார் டூ. ஓகே, நெக்ஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு தி ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிமூவல் பற்றி கொஸ்டின் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு ஜட்ஜஸ் ஆர்டிகல் 124 கிளாஸ் 4 வச்சு. ஓகே, ஸோ தேர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் கிரவுண்ட் ஃபார் ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டா அப்படியான்னு கேட்டால் ஸோ மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கிரவுண்ட் ஃபார் ரிமூவல் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது என்ன கிரவுண்ட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. ஸோ இது ரெண்டு தான் கண்டிஷன். யார் இனிஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் எதர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், லோக்சபாவும் இனிஷியேட் பண்ணலாம், ராஜ்யசபாவும் இனிஷியேட் பண்ணலாம், ப்ரொவைடட் 14 days நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். ஸோ அப்படி கொடுக்கப்பட்ட நோட்டீஸில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதா இருந்தால் அங்கே 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் அந்த மெஜாரிட்டியோட பில்லை பாஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் ரிமூவல் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் செகண்ட் ஹவுஸ் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணும். ஓகே, அந்த 3 member கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியில் இஃப் ஹி ஃபெல்ட் தட் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் அப்படின்னா அந்த ரெக்வயர்ட் மெஜாரிட்டியோட அந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் பாஸ் ஆகும்போது ஹி டெல் டு பி அண்ட் ரிமூவ். ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ அப்போது தேர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் கிரவுண்ட் ஃபார் ரிமூவல் ஆஃப் த ஜட்ஜஸ் கேட்டால் இருக்குது. ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி அதுதான் அதோட கிரவுண்டு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ப்ரிசைடிங் ஆஃபீஸர் மஸ்ட் அக்செப்ட் தி ரிமூவலா? நோ. ஓகே, ஸோ ரஜன் கௌகாயோட இம்பீச்மெண்ட் இனிஷியேட்டிங் தி ராஜ்யசபாவை அப்போ இருந்த தீதன் வெங்கையா நாயுடு வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தவர், தட் இஸ் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவை இருந்தவர், அந்த ரெசல்யூஷனை கேன்சல் பண்ணார். ஸோ அப்போது அக்செப்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இஸ் தி ஃபைனல் அத்தாரிட்டி இன் தி ஹவுஸ். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அக்செப்டபிளான்னு கேட்டால் நோ, நாட் அக்செப்டட். அடுத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரிஸ்கிரைப்ஸ் டு ஃபார்ம் அ கமிட்டி ஆஃப் 3 members டு என்கொயர் தி ரிமூவல் மோஷன். ஸோ என்கொயரி ரிமூவல் மோஷனை வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கான்னு கேட்டால் இல்லை, ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுது அது. ஓகே, ஸோ நாட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் இட், ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்டுங்கிற ஒரு ஆக்ட் தான் இந்த ப்ரொவிஷனை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 3 இஸ் கான்ஸ்டியூஷன் ப்ரிஸ்கிரைப்ஷன் கேட்டால் நோ, அதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் 1ம் கிடையாது, 2ம் கிடையாது, 3ம் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் டி. ஓகே, ஸோ இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து 27. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஹோல்ட் தேர் ஆஃபீஸ் டியூரிங் தி ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட்டா ஃபார் எக்ஸாம்பிள் கவர்னருக்கு இருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டர் வித் பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கிற மாதிரியோ ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட்டா அப்படியான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா மினிமம் ஏஜஸ் அங்கே ப்ரிஸ்கிரைப் பண்ண கிடையாது. மேக்ஸிமம் 65 years வரைக்கும் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அஸ் அ ஜட்ஜாக அங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ தவிர தட் இஸ் ஒர்க் பண்ணலாம். அந்த கண்டிஷனில் ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் இருக்குமான்னு கேட்டால் நோ, தேர் ஆர் சர்டன் ரிமூவல் ப்ராசஸும் இருக்குது. அதாவது இந்த ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் இன்கெப்பாசிட்டிங்கிற விஷயங்களும் இருக்குது. ஸோ அப்போ ப்ளஷருங்கிற வேர்டு வரக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு salaries, allowances, privileges, leave and pension of the judges of the Supreme Court are determined and voted on from the time to time by the president. அப்படியான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட். ஸோ டிட்டர்மைண்ட் ஓகே, பட் voted on கேட்டால் இல்லை. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இட் இஸ் கம்ஸ் அண்டர் தி சார்ஜ்டு கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை the retired judges of the Supreme Court are prohibited from pleading or acting in any court within the territory of India. எஸ், ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எந்த கோர்ட்லையும் ஆக்டோ ப்ளீடோ பண்ண முடியாது. ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் த ஹை கோர்ட் அந்த ஹை கோர்ட்டை தவிர மற்ற ஹை கோர்ட்லேயோ இல்லை
சுப்ரீம் கோர்ட்லேயே பண்ணலாம், பட் வேற எந்த கோர்ட்லையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் கண்டிஷன். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு the retired judge of the Supreme Court are prohibited from pleading or acting in any court within the territory of India வான்னு கேட்டால் எஸ். ஓகே, ஸோ பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், ஸோ தேர்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி ஒன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த பென்ஷன் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் சார்ஜ் ஆன் தி கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா நாட் ஆன் தி ஸ்டேட் கன்சால்டேட் ஃபண்ட். ஸோ பென்ஷன் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜ், ஸோ பென்ஷன் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜை பொறுத்தளவுக்கு இட் இஸ் சார்ஜ் ஆன் தி கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா தான். salaries and allowances மட்டும்தான் இட் கம் ஃப்ரம் தி கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். The jurisdiction and power of a high court cannot be curtailed by the parliament. So jurisdiction and power of the high court curtail பண்ண முடியுமா அப்படின்னா, வேற என்லார்ஜ் பண்றதுக்கான ப்ரொவிஷன் பார்லிமெண்ட்ல இருக்கோ தவிர curtail பண்றதுக்கான பவர் பார்லிமெண்ட்ல கிடையாது. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு the jurisdiction and power of high court cannot be curtailed ஆன்னு கேட்டால் எஸ், பண்ண முடியாது தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 2, ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு த ஜுடிஷியல் ரிவ்யூ, consider the following statement. The term judicial review has nowhere been mentioned in the constitution. So judicial reviewங்கிற term constitutionல எங்கி இருக்கான்னு கேட்டா it is nowhere mentioned in the constitution. Article 13 it facilitate for the judicial review, அவ்வளவுதான். ஓகே, அங்க judicial reviewங்கிற term இருக்க கிடையாது. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு it is correct தான். The term judicial review has nowhere mentioned in the constitution தான். It is the power of the Supreme Court to examine the constitutionality of the legislative enactment of both center and state government. So law make பண்ற பவர் எந்த அளவுக்கு லெஜிஸ்லேச்சருக்கு இருக்கோ, both respect to both parliament and state legislative assembly, அந்த லாவோட கம்பிட்டன்சியை within the constitution லிமிட்குள்ள இருக்கா அப்படிங்கிற செக் பண்றதுக்கான பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். Executive orders of both central and state government are exempted from judicial review or no? All provisions with respect to legislature, judiciary. Okay, so sorry, executive and legislature இவங்க மேக் பண்ணக்கூடிய லாவோ இல்லை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பாலிசிஸோ கொஸ்டின் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் ஜுடிஷியரிக்கு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். The High Court are debarred from considering the constitutional validity of any central law. No. 42nd Amendment Actல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷனை இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. வேற 44th Amendment Actல இதை நெக்லெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு ஹைகோர்ட்டுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் சென்ட்ரல் லாவை கொஸ்டின் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் தேர்டை எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் ஒன்லி 3. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். வித் ரெஃபரன்ஸ் டு த அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த அப்பாயின்மெண்ட், போஸ்டிங் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் இன் அ ஸ்டேட் ஆர் மேட் பை தி கவர்னரா? எஸ். In consultation with the State Public Service Commission ஆன்னு கேட்டால் no, it is wrong. It with the consultation of the High Court judge, High Court. ஓகே, ஸோ இந்த இடத்துல எது மட்டும் வரும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் கிடையாது, ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸை பொறுத்தளவுக்கு கவர்னர் வித் தி கன்சல்டேஷன் ஆஃப் தி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை பொறுத்தளவுக்கு கவர்னர் இன் கன்சல்டேஷன் வித் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கிடையாது, ஹை கோர்ட் தான். ஓகே, த பர்சன் டு பி அப்பாயிண்டட் அஸ் த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஷுட் பி ரெக்கமெண்டட் பை தி ஹை கோர்ட்டான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ இதோட ஃபாலோ அப் தான் இது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 only. ஏன்னா ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக இருக்க முடியும். ஸோ ஆன்சர் இஸ் 2 only. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். With reference to district courts, consider the following statement. The district courts possess original and appellate jurisdiction. Yes. Original jurisdiction அதுக்கு இருக்கு, appellate jurisdiction இருக்கான்னு கேட்டால் இருக்கு. என்ன மேட்டர்ஸில் அப்படின்னா கிரிமினல் மேட்டர்ஸ், சிவில் மேட்டர்ஸ் ரெண்டுலையுமே appellate jurisdiction இருக்கு, ஒரிஜினல் jurisdiction இருக்கு. ஓகே, ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸசைஸ் போத் ஜுடிஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ்ன்னு கேட்டால் எஸ். வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியல் பொறுத்தளவுக்கு ஜுடிஷியல் ஆர்டர்ஸ் பண்ணும், அப்பாயின்மெண்ட் பொறுத்தளவுக்கோ இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் லோயர் கோர்ட்ஸை பொறுத்தளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் பவர் இருக்கு. ஸோ அப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜஸ் எக்ஸசைஸ் போத் ஜுடிஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ்ன்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போத் 1 and 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் பாஸ்ட் பை த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வில் பி கன்ஃபர்ம்டு பை தி கன்சர்ன் ஹை கோர்ட் ஒன்லி இஃப் அன் அப்பீல் இஸ் மேடான்னு கேட்டால் நோ. எனிவே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸோ இல்லை செஷன் கோர்ட்ஸோ கொடுக்கக்கூடிய டெத் சென்டென்ஸ் இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஃபிட் ஃபார் தி அப்பீல் டு தி ஹையர் கோர்ட்ஸ் தான். அப்போது அந்த இடத்துல ஃபிட் ஃபார் அப்பீல் சர்டிஃபிகேட்ஸ்னு ஒன்று இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ irrespective அப்பீலே இல்லாட்டினாலும் அந்த பனிஷ்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா இட் இஸ் மூவ் ஃபார்வர்ட் டு தி ஹையர் கோர்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் டிசைட் ஆன் கிரிமினல் கேசஸ் விச் ஆர் பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் டேர்ம் அப் டு 7 years. ஸோ 7 years வரைக்கும் இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கிரைம் நடக்குது அப்படின்னா அதுக்கு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிரிமினல் கேசஸ் டிசைட் பண்ண முடியுமான்னு கேட்டால் தட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் கரெக்ட் தான்.
Small cause court decision on the civil cases of small value is final and the high court possesses no power in return கேட்டா no. Small cases இருந்தாலும் it is fit for the appeal தான். Okay. So அப்போ further appellate jurisdiction போக முடியும். So third statement is wrong. So answer for this one is A, only one. Okay. The next one. Okay. Which one of the following statement correctly reflects the position of the upper house of the state legislature as compared to the position of the upper house of the parliament? So it is ராஜ்யசபாவையும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ while 1/3 of the members of the Rajya Sabha retire every second year, 1/4 of the members of the Legislative Council retire every 18 months and get no, it is wrong. Okay. There is no provision for joint sitting of the Legislative Assembly and the Legislative Council in the state for resolving deadlocks, while there is such a provision in the two houses of the parliament. இருக்கான்னு கேட்டால் இருக்கு, ரிசர்வ் பண்ணுங்க. But C and D பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். While no bill other than money bill can originate in the state legislative council, no bill can originate in the Rajya Sabha. No ordinary bill or a constitutional amendment bill can initiate in the Rajya Sabha பண்ண முடியும். While Rajya Sabha has 12 nominated members, state legislative council has none. No nominated members கான provisions அங்கேயும் இருக்கு. So அப்போ most appropriate answer என்னவா இருக்க முடியும் அப்படின்னா B is the most appropriate answer. Okay. So ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா provision for joint sitting legislative assembly and legislative council இருக்கு for the in the states for resolving deadlocks, while there is no such a provision in the case of two houses of parliament இருக்கான்னு கேட்டா 1 second. Yes, B is the correct answer. Okay. Next question போயிடலாம். Consider the following statement with respect to National Legal Service Authority Act. Okay, so it ensures legal aid to civil, criminal and revenue matters and கேட்டா இதெல்லாம் factual தான். So answer ஒன்றை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை கரெக்ட் தான். The court defined, okay, so court defined in NALSA Act includes any tribunal or any other authority constituted on any law matter time being in force to exercise judicial or quasi judicial functions and கேட்டா yes, that is also correct. அது definition for court in the National Legal Service Authority Act அதுதான். Okay, it is an apex body constituted to lay down policies and principles for making legal service available under the provision of the act. So okay, லோக் அதாலத் மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறதோ இல்லை அது கீழே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸையோ ரெகுலேட் பண்ணுறது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி தான் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆல் த்ரீ. இது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் சி இஸ் தி ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் கமிட்டிஸ்: எஸ்டிமேட் கமிட்டி, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டி. த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கேன் பி மெம்பர் இன் ஹவு மெனி ஆஃப் தி அபோவ் கமிட்டிஸ்? எஸ்டிமேட் கமிட்டியில் நோ, நாட் பாசிபிள். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி வாய்ப்பு இல்லை. கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் நோ. டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் ஸோ டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்லையும் மினிஸ்டர்ஸ் இருக்க முடியாது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் நன் இஸ் தி ஆன்சர். ஸோ அப்போ இது வரைக்கும் ஸோ ஃபார் ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு 40 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். செகண்ட் பார்ட்டில் ஒரு 40 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 2ஓட பாலிட்டி டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் கவர் பண்ணுற விஷயங்கள் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி பார்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். இனி பார்ட் 3ல் வரக்கூடிய விஷயங்கள் லோக்சபா, தட் இஸ் சாரி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அர்பன் லோக்கல் பாடிஸு, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், தென் கான்ஸ்டியூஷனல், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸு, தென் அதர் மிஸ்லினியஸ் திங்ஸ். ஸோ இது தேர்டு டெஸ்ட்டில் கவர் ஆகும். ஸோ ஹோப் இந்த டெஸ்ட்டோட டிஸ்கஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் திஸ் செஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.